Their youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்றான்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திக்கின்னு, இந்த மாரி கன்டென்ட் கிரியேஷன் பண்ணிக்கின்னு சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கலாம் காக்ரோச்சஸ்ன்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்றான். காக்ரோச்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட இதுல என்ன அவன் போர்ட்ரே பண்ணியிருக்கான்னா பார்த்தீங்களா, யாருமே வந்து இந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணல. யாருமே இந்த வேலைக்கு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டே இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு காலேஜ் முடிச்சோனே அவனோட ஃபேமிலிய பார்த்துக்கணும், இல்ல அவனுக்கு இருக்கிற ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எவ்வளோ கம்பெனியில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ சில கம்பெனிஸ், இப்போ இருக்கிற சில கம்பெனிஸ் எல்லாமே என்ன ஒரு இது பார்க்குறாங்கன்னா, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 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 எம்ப்ளாயிஸை வச்சுட்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயி கே ஓ, நீ அப்படி வரியா போறீங்க. எல்லாருமே ரிட்டையர்ட் தான் போவாங்க. எவ்வளோ அப்போனா 60-70 வயசு இருக்கிறவங்கள தான் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு சேர்த்துக்கணும். அப்போனா யங்ஸ்டர்ஸ்க்கு எப்போ நீங்கள் இது கொடுக்குறது, சான்ஸ் கொடுப்பீங்க? ஃப்ரெஷர்ஸு யாருமே எடுக்கிறதில்ல. ஃப்ரெஷர்ஸ் வந்தாலுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சேலரி பேக்கேஜ் அவங்களுக்கு இருக்கிறதில்ல. அவங்களுக்கு ஒரு 10,000 12,000 அது என்ன பார்த்தது? இந்த இப்போ இருக்கிற இந்தியா இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த 10,000 12,000 என்ன அவங்க வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இருக்கிற இந்தியா சுச்சுவேஷன்ல ஒரு மந்த் வீடு ரெண்டே அட்லீஸ்ட் ஒரு 10K வருதுங்களா? 10 to 8K வருதுங்களா? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.